இந்திய மண்ணின் பழங்கால சரித்திரத்தை பார்க்க போனால் ஒரு சிலர் ஆரிய படையெடுப்பு என்பர், மற்றும் சிலர் நாங்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்றும் பெருமை கொள்வர். ஆனால் இவர்கள் இருவரும் குறி தவறித்தான் போயிருக்கிறார்கள். உண்மையில் இந்தியாவின் சரித்திரம் இந்திய கடவுள்களின் வர்ணங்களில்தான் புதைந்து கிடக்கின்றது. இதோ சில இந்திய கடவுள்கள்: ராமர், கிருஷ்ணா மற்றும் விஷ்ணு. இவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை என்னவென்று பார்த்தால், இவர்களது மனைவியர் அனைவரும் வெள்ளை வெளியேர் என்று நல்ல நிறமுடையவர்கள். நமது மக்கள் தினம்தோறும் எத்தனையோ கடவுள் படங்களை பார்த்த பொழுதிலும் ஏன் நமது தெய்வங்கள் ஊதா நிறமாகவும் அவர்களது மனைவியர் வெளுப்பாகவும் காணப்படுகிறார்கள் என்று சிந்திப்பதே இல்லை. சரி, இதன் காரணத்தை பார்ப்போம். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்திலிருந்து ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அறிந்த அன்றைய உலகின் பகுதிகளை நோவாவின் புதல்வர்களான ஷெம், காம், யாப்பேத்து என்ற மூவரும் சீட்டு குலுக்கல் முறையில் பிரித்து கொண்டனர். அதில் ஷெம்மின் பங்கில்தான் இந்தியா வந்தது. முழு ஏதேனின் மண்ணும், செங்கடல் பகுதியும், கீழை நிலங்களும் இந்தியாவும் ஷெம்மின் பங்கானது என்று ஜூபிலிஸ் புத்தகம் அறிவிக்கிறது. அதுபோல காமின் பகுதி ஆப்பிரிக்க கண்டமானது. அங்கு அவரது மகன் மிஸ்ரேம் எகிப்து நாட்டை ஸ்தாபித்தார். இந்தியர்கள் எகிப்து நாட்டை மிஸ்ரஸ்தான் என அழைத்தனர். இந்த மிஸ்ரேமிற்கு குஷ் என்று ஒரு சகோதரர். இந்த குஷின் சந்ததியினர் சிலர் நியூபியர்கள் என அழைக்கப்பட்டனர். இவர்கள் எகிப்து தேசத்திற்கு தெற்கேயும் சூடான் நாட்டின் வடபகுதியிலும் நைல் நதிக்கரைகளில் வாழ்ந்து வந்தனர். இந்நிலத்தவர் சிலர் ஷெம்மின் சந்ததியினர் வாழ்ந்த இந்தியாவின் சில பகுதிகளை ஆக்கிரமித்து அவைகளை ஆளுகை செய்ய ஆரம்பித்தனர். இந்திய தெய்வங்களான ராமரும் கிருஷ்ணரும் அவர்களுள் பிரபலமானவர்கள். அவர்களின் வெளுப்பான நிறம் கொண்ட மனைவியர்தான் இந்தியாவின் பூர்வீக மக்களாவர். குஷ் என்பவர் ராமரின் மூதாதையர் என்பதால் ராமரின் மகன் ஒருவரும் குஷ் என அழைக்கப்பட்டார். இவை குறித்து இந்திய அரசியல்வாதி தருண் விஜய் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நாங்கள் கருப்பு இன கடவுள்களை வணங்குகிறோம். கிருஷ்ணா கருப்பானவர். ஆப்பிரிக்க மூதாதையரின் சந்ததியினர் மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் எங்களுடன் சகஜமாக பழகி வாழ்கிறதை இன்றும் நாங்கள் காண்கிறோம். இருப்பினும் இந்த ஆக்கிரமிப்புகள் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆக்கிரமிப்போர் மனைவியரையும் இளம் பெண்களையும் அபகரித்து அவர்களை பாலுறவு அடிமைகளாக்குகிறார்கள். பொதுவாக ஆண்கள் கொல்லப்படுவர். எசிடி மற்றும் கிறிஸ்தவ பெண்களுக்கு ஐசிஸ் தீவிரவாதிகள் செய்த கொடுமைகளை பாருங்கள். 1000 ஆண்டுகள் கழித்தும் நிலைமையில் ஒரு மாற்றமும் இல்லை. சரி, நமது கதைக்கு வருவோம். சிறிய தேகம் படைத்த ஷெம்மின் புதல்வர்களால் பேருருவம் கொண்ட ஆப்பிரிக்கர்களை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அவர்களை மனதார வெறுத்தனர். வடமொழியில் சண்டு என்றால் பூச்செண்டினை குறிக்கும். பாவி என்றால் பாதகன் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே அவர்களுக்கு பின்னே அவர்களின் தலைமயிரின் உருவத்தை கேலி செய்தனர். இதிலிருந்துதான் சண்டாள பாவி என்ற சொல் உருவானது. இன்றும் கூட யாராவது ஒருவர் மற்றொருவரின் வாழ்வை பாழடித்து விட்டால் நம்மவர் இந்த சொல்லை உபயோகிக்கின்றனர், இதன் பூர்வீகம் அறியாமல். மற்றொரு விஷயம், ஷெம்மின் சந்ததியினரான இந்தியர்கள் ஷெம்மின் தெய்வமான யாவே என்னும் சிருஷ்டிகரை வணங்கினர். அவர் இந்தியாவில் நாராயணர் என்று அழைக்கப்பட்டார். நாராயணர் தான் நோவாவின் கடவுளும் ஆவார். அந்த நாராயணருக்கும் இன்று நாராயணர் என்று அழைக்கப்படும் விஷ்ணுவிற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இப்படியாக ஆப்பிரிக்கரான குஷின் சந்ததியினர் நல்ல நிறமுடைய இந்தியருடன் கலந்து வந்த அந்த நாட்களில் ஒரு சில பக்தி வைராக்கியம் கொண்ட ஷெம்மின் மக்கள் தங்கள் இனத்தை கலவா வண்ணம் கட்டி பாதுகாத்து வந்தனர். இவர்கள் உண்மையான கடவுளை வழிபட்ட காரணத்தால் இவர்களிடம் ஆவிக்குரிய வல்லமை இருந்தது.
இதை உணர்ந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். இம்மக்கள்தான் பின்வந்த நாட்களில் பிரம்மா என அழைக்கப்பட்ட நோவாவை மூதாதையர் வழிபாட்டு முறைப்படி வணங்க ஆரம்பித்தனர். இவ்வாறாக இவர்கள் பிரம்மாவை வணங்கியதால் பிராமணர்கள் ஆனார்கள். நான் கூறும் இந்த காரியங்கள் வேதங்கள் தொகுக்கப்படுவதற்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தவையாகும். இந்தியாவை ஆக்கிரமித்த குஷின் மைந்தர்கள் பிராமணர்களை வெறுத்த போதிலும் தமது வாரிசுகளை பல கலைகளையும் பயில அவர்களிடம் அனுப்புவதுண்டு. எப்படி இந்த காலத்து செல்வந்தர்கள் ஒருபுறம் கிறிஸ்தவ மதத்தை வெறுத்த போதிலும் தமது பிள்ளைகளை கான்வென்ட்டிற்கு கல்வி பயில அனுப்புவதைப் போல. ஆக நாளடைவில் இந்த ஆப்பிரிக்க அரசுகள் தங்கள் தாய் நாட்டு தொடர்புகளை இழந்து மறையத் தொடங்கின. இதற்கிடையே மூதாதையர் வழிமுறைப்படி ராமர், கிருஷ்ணர், விஷ்ணு மற்றும் சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட காளி ஆகியோரின் வழிபாடு பிராமண வைதிகர்களின் கண்காணிப்பில் தொடர்ந்து நடைபெற்றது. இந்து மதம் இந்தியாவின் சண்டையிடும் பல சிற்றரசுகளின் பொது மதமாக நின்றது. இந்த வேளையில்தான் சாதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆண்டவன் அடிமையானான். இந்நாட்களுக்குள் இந்தியாவை ஆக்கிரமித்த ஆப்பிரிக்க இனம் முற்றுமாக கலந்து இந்தோ ஆப்பிரிக்க இனமாக மாறியிருந்த போதிலும் அவர்கள் சூடானிலிருந்து வந்த காரணத்தினால் சூத்திரர் என அழைக்கப்பட்டனர். பின்னாட்களில் இஸ்லாமியரும் முகலாயரும் இந்தியாவை கைப்பற்றினர். அதன் பிறகு ஆங்கிலேயரும் இந்தியாவை ஆண்டனர். பின்பு இந்தியா விடுதலை பெற்றது. இது இன்னும் தொடரும் கதை. சுருக்கமாக சொல்ல போனால் ஜல பிரளயத்திற்கு பின் இந்தியர்கள் வெளுத்த நிறம் கொண்டவர்கள், ஈரான் நாட்டை சார்ந்த ஆரியர்களைப் போல. ஆப்பிரிக்கர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்து இனக்கலப்பு செய்ததால் திராவிட இனம் உருவானது. ஆரிய படையெடுப்பு என்று கூறுவதற்கு சான்றுகள் இல்லை. ஆரியரும் இந்தியரும் ஷெம் என்று சொல்லப்படும் ஒரே மனிதரின் சந்ததியினரே. ஆக நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதுதான் சரியான இந்தியாவின் சரித்திரம் என்று எனக்கு புலப்படுகிறது. இதுவரை எனது கதையை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.